அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் பக்கோடா. அதுவும் நம்ம வெளியில் கடையிலாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். உங்களில் மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த வண்டி கடையிலேருந்து அந்த சிக்கன் பக்கோடாவை வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பட் சேம் டைம் அது எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாது. என்ன தான் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த வண்டி கடை அந்த சிக்கன் பக்கோடா டேஸ்ட்டை வந்து நம்மளால் அடிச்சிக்கவே முடியாது. பட் நான் இன்றைக்கி சொல்கிற இந்த மெத்தட் படி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த வண்டி கடை சிக்கன் பக்கோடா உங்கள் வீட்லேயே செய்யலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கனாக பார்த்து வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். ஆச்சியில் வந்து 65 கபாப் மசாலா சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேக்கெட் வரும். இதில் தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இல்லைனா வெறும் சிக்கன் மசாலா அது கூட எடுத்துக்கலாம். இதை சேர்க்கும் போது இந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அதாவது கரம் மசாலா. இது வீட்டிலே பண்ணது தான். இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். லெமன் வந்து ஒரு பெரிய லெமனில் பாதி லெமனை கட் பண்ணி இது மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே சேர்க்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அது ஒரு மாதிரி நாராக வரும். அப்படி சேர்க்காமல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வடிகட்டி இந்த மாதிரி சாறு எடுத்து சேர்த்துக்குங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து வச்சுருக்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த சிக்கனில் போட்டு நல்லா 1 பை 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு இந்த சிக்கன் பக்கோடா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மினிமம் ஒரு 1 2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணியாச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்ற சிக்கன் பக்கோடா வந்து நல்ல ரெட் கலராக நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. அது ஏன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறாங்க. பட் நான் இப்போ எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க போகிறதில்ல. இது ஹோம்மேட் ஃபுட் கலர், வீட்லேயே பண்ண ஃபுட் கலர் ஜெல் தான் சேர்க்குறேன். இது போட்டு மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் நல்லா ரெட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. வீட்லேயே ஃபுட் கலர் ஜெல் எப்படி பண்ண நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த சிக்கனை நல்லா மேரினேஷன் பண்ணியாச்சு. இது ஒரு 1 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேனில் நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா இப்போ சூடாக இருக்குது. நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சோம்னா சிக்கன் அது 2 மணி நேரமாக நல்லா ஊறி நல்லா ரெடியாக இருக்குது ஃப்ரை ஆகிறதுக்காக. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம். போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க ஃப்ளேமை. போட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. 2 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. எல்லா சைடும் நல்லா குக் ஆகிற மாதிரி சிக்கன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. அந்த எண்ணெய் வந்து எல்லா சைடும் அந்த சிக்கனோட எல்லா சைடும் நல்லா வரணும். அப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இப்போ இந்த சிக்கனோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு எண்ணெய் வடிகிற மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுருங்க. மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பேட்ச் இருக்குது பார்த்தீங்களா சிக்கன், அதையும் போட்டுடலாம். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சுட சுட கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். சேம் டைம் குட்டீஸோட சஜஷனையும் கேட்கலாம்.
1/2 கிலோ சிக்கனுக்கு நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தட் படி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.